சுத்தமாக காய் இல்லை. சரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அடுக்கிறதுக்கு அப்படியே செம்ம கோவமா வந்தது. ஏன்னா செம்ம வெயில். ஒன்றுமே பண்ண முடியல இந்த வெயிலில். அவன் படுறா ஏசி போட்டுட்டு ரூம் உள்ளே பூந்துட்டுருக்கலான்னு பார்த்தா இங்கே பெரிய மோசடியே நடக்குதுங்க. ஏசி வந்து பெரிய ஸ்கேம் நடக்குது. இது அவேர்னஸ் வீடியோ மாதிரி கூட எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட வீட்டில் வந்து ஏசி ரிப்பேர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணிட்டான், காசை வாங்கிக்கிட்டு 5000 வாங்கிட்டு ஏசியை வந்து வாட்டர் வச்சு கூட க்ளீன் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து தூசியை தட்டிட்டு 5000 ஏசியில் வந்து கேஸ் போயிடுச்சின்னு சொல்லி 5000 சம்திங் அவன் வந்து பே பண்ண சொல்லி வாங்கிட்டு போயிட்டு மறுநாளே ஏசி வேலை செய்யலைங்க. திருப்பி ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே எங்கள் அக்காவே திட்டுறான். அப்புறமா என்ன ஆச்சுன்னு ஒரு 3 நாளாக பாவம் ஏசி இல்லாமல் குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் வந்து ஃப்ராடுன்ட்டு ட்ரூ காலர்லேயே வருது. அப்புறம் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, வாங்கி தரேன் காசுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி கூட இப்போ வந்து பண்ணுறாங்களாம். ஏசி இப்போ நம்ம ஏசி பேர்டனோட இப்போ ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் இருக்குது, பத்தாது கரண்ட் பில் வேறு வரும். இந்த டைமில் பார்த்து ஏமாத்து வேலை வேறு பண்ணுறானுங்க போல இருக்குது. உஷாராக ஏசி புக் பண்ண சொல்ல அவன் உண்மையாக அந்த பிராண்டு கம்பெனிக்காரனான்னு பார்த்து புக் பண்ணுங்க மக்களே, இல்லைன்னா நம்ம காசு தான் போயிடும்.